இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் கௌர்மோகன் அபையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதையும் ராஜேஸ்வரியின் திருமணத்தையும் பார்த்தோம். மற்றும் தற்பொழுது இது நம்மோட கடமை. நமக்கு தேவை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட பிடியில இருக்கிற இந்த இந்திய தேசம் எப்பவோ நம்ம கைக்குள்ளேயே எப்பவோ அடிமையா இருக்கணும். நமக்கு இந்த இந்தியா ஒரு தங்க சுரங்கம். இது எப்பவும் நம்ம பிடியிலே இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற எல்லாரையும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு சாதகமா ஆக்கிறது ரொம்ப அவசியம். என்ன செய்ய எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க. மனுஷனுக்கு விரோதியா மாறணும். அதுக்காக அவங்க ஒற்றுமையை நாம கொலைக்கணும். வித் ரெஸ்பெக்ட் சார், இது கஷ்டமான காரியம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்தியன்ஸ் இருக்காங்களே, அவங்க உணர்ச்சி வசப்படுறவங்க, அவங்களுக்கு இலகின மனசு, ஒரு ஃபேமிலியா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீங்க அவங்கள சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. என்ன சொல்றீங்க? இந்திய உணர்ச்சி எல்லாம் மத அடிப்படையில தான் இருக்கு. நாம அவங்களோட மதத்தை ஆயுதமா உபயோகிச்சு அவங்கள பிரிச்சிடலாம். முதல்ல அதை உடைச்சிட்டு அப்புறம் அவங்கள ஆட்சி செய்யணும். அப்பதான் நமக்கு வெற்றி. என்ன சரிதானே? லெப்டினன்ட் கவர்னர், நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா போவீங்கன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர் ஹிகின்ஸ், நான் 1857 மீட்டிங்கை பற்றி இப்ப பேச விரும்பல. நான் இப்ப என்ன சொல்றேன்? எக்ஸலன்சி, பிரிட்டிஷ் எம்பையர் இந்தியாவில் அமைதி ஆட்சி நடத்த விரும்புது. கலவரம் ஏற்படுத்தியல அதை நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஹிகின்ஸ், எனக்கு ரொம்ப நாளா உன்னோட விசுவாசத்து மேல சந்தேகம் இருக்குது. பேச்சு விசுவாசத்தை பத்தி இல்லை,
நமக்கு கொள்கை தான் முக்கியம். நான் அந்த கொள்கைக்கு எதிராக நடக்க மாட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? நீ என்னோட கொள்கையை சந்தேகிக்கிறியா? நீ யார்கிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியுமா? சார், உங்களுக்கு நான் பேசுறது பிடிக்கலைன்னா எனக்கு நீங்க பேசுறது கொஞ்சமும் பிடிக்கல, யுவர் எக்ஸலன்சி. குட் ஈவினிங். ஹிகின்ஸ், என் கடமையை நான் உனக்கு சொல்லிட்டேன். என்ன பேச்சு இந்த ரூம்ல நடந்துட்டோம், அது மட்டும் வெளியே போச்சுன்னா உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அப்ப உன் கையில விளங்க மாட்டானோ தயங்க மாட்டாது, நினைவிருக்கட்டும். நான் சொல்றத புரியுதா ஹிகின்ஸ்? இவனை கண்காணிச்சாவணும். இவன் ரொம்பவே மாறி போயிட்டா. அட, யார் அது? காட்ஸ் அங்கே நில்ல, அங்க பாருங்க, அவர் வர்றான். ஓடாதே, நில்ல, ஓடாதே, நில்ல, 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 ஓடாதே, அவன சீக்கிரம், ஓடாதே, ஏய், ஓடாதே, நில்ல, நில்ல, பிடிங்க, சீக்கிரம், பிடிங்க அவன, நில்ல, இந்த பாரு, வாங்க சீக்கிரம், வாங்க, இந்த பக்கம் தான், பிடிங்க, வாங்க, ஏய், இந்த பாரு, இங்க தான், பிடி, ஓடாதே, ஏய், நில்ல, கேளு, நில்றா, பிடிங்க, சீக்கிரம் வாங்க, ஓடாதே, சீக்கிரம் வாங்க, ஓடாதே, பிடிங்க அவன, நில்ல, விடாதீங்க, விட மாட்டோம், ஓடு, பிடிங்க அவன, நில்ல, ஏய், பிடி, ஏய், ஓட போடா, நில்லுங்க, மாட்டிட்டியா, ஏய், விடாதீங்க, நீங்க அந்த சைடு போங்க, நான் இப்படி போறேன். தன்னை ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில் அவன் நிலைமை பாத்தீங்க, போயிட்டான். சரி வாங்க. யாரு? யார் அங்க? யாருப்பா அங்க? யாருப்பா நீ? என்னாச்சு? யாருப்பா நீ? நாங்க தம்பி. என்னப்பா தம்பி? அதோ, ஏய், யாருக்கு அடிபட்டு இருக்கா? ஏன் வாங்க வாங்க, தூக்குங்க தூக்குங்க, இவனை தூக்குங்க. முள்ள முள்ள மெல்ல. என்னப்பா சொல்லுப்பா, யார் செஞ்சாங்க? சொல்லு, சொல்லுப்பா, யார் செஞ்சாங்க? சொல்லு, சொல்லுப்பா, என்னாச்சு? என்னாச்சு இவனுக்கு? சொல்லு சொல்லு. கிருஷ்ணா கிருஷ்ணா, அவங்க பேசிக்கிட்டு இருந்தத என்ன சொன்னாங்க? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நான் சுத்தம் பண்ண போனல அங்க. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
அவங்க அவங்க என்ன அவங்க சொன்னாங்க? சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா தண்ணி கொண்டா சீக்கிரம், துளசியும். இதோ வரேன். அவங்க அவங்க இந்தாங்க. இந்தா தண்ணி குடி. அவங்க இந்தியாவுல பெரிய கலவரம் பண்ண போறாங்க. பெரிய கலவரம் பண்ண போறாங்க. அவங்க இந்தியாவுல பெரிய கலவரம் பண்ணி நாசப்படுத்துறதா இருக்கிறாங்க. அவங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணா கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம் ஹரே ராம், ராம ராம ஹரே ஹரே, ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண ஹரே, ஹரே ஹரே, ஹரே ஹரே ராம் ராம ஹரே ஹரே ராம, ராம், ராம 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 ஹரே ஹரே ஹரே, ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரே, ஹரே, ஹரே ராம ஹரே ஹரே ராம் ராம, ஹரே ராம ராம், ராம ஹரே ராம ஹரே. ராம ஹரே ஹரே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நீ இன்னும் தூங்கலையாப்பா? ஏதாவது வேணுமா? அப்பா எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இப்போ வா. கேளு. அப்பா நீங்க ஒரு சத்தத்தை கேக்குறீங்கல்ல? என்னாச்சு? அப்பா நான் அந்த சத்தத்தை தினமும் கேக்குறேன். அது என்ன சத்தம் சொல்லுங்க அப்பா. வா இங்கே உட்கார், நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இந்த சத்தத்தை அழப்புன்னு சொல்லுவாங்க. அப்படியே நீ பள்ளிவாசல பார்த்திருக்கல, இந்த சத்தம் அங்கேருந்து தான் வருது. அல்லாவுக்கு தொழுகை நடத்த தினமும் 5 தடவை இப்படி அழைப்பெல்லாம் விடுவாங்க. அதை கேட்ட நம்ம முஸ்லிம் நண்பர்கள்லாம் பள்ளிவாசலுக்கு போவாங்க, அல்லாவுக்கு தொழுகை நடத்துறாங்க, அவரை வணங்குறாங்க. அல்லாவா? என்னங்க என்னங்க எங்க இருக்கீங்க? இங்க இருக்கீங்களா? எங்கிட்ட கொடுங்க. அடாபே நீ இன்னும் தூங்கலையா? அல்லாஹ் யாருன்னு சந்தேகம் கேட்டான். அல்லாஹ் யாருன்னு நான் புரிய வச்சிட்டு இருந்தேன். சொல்லுப்பா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நாம எதை கடவுள்னு சொல்றோமோ அதையே தான் முஸ்லிம் சகோதரங்கள்லாம் அல்லாஹ்னு சொல்றாங்க. சொல்ல போனா எல்லாருக்குமே கடவுள் ஒன்னே ஒண்ணுதான். ஆனா விதவிதமான மொழி பேசுறதுனால அவங்க பேரும் மாறி போகுது. இப்ப பாரு, சூரியன் இருக்கே, சூரியன் ஒண்ணுதான், ஆனா வேற வேற மொழியில வேற வேற மாதிரி சொல்றாங்க. தமிழ்ல சூரியன், ஹிந்தில சூரஜ், அப்புறம் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க சொல்லு பார்க்கலாம்? சன். சரியா சொன்னப்பா. இப்ப தனித்தனியா பேர் இருந்தாலும் சூரியன் எல்லாருக்குமே ஒண்ணுதானேப்பா? அது போலதான் கடவுளுக்கும் அநேகம் பேர் இருக்குது. அநேகம்னா புரியுதா? அதுக்கு அர்த்தம் நிறைய, கடவுளுக்கு நிறைய பேர் இருக்குது, ஆனா கடவுள் ஒருத்தர் தான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அபய், போக போக நீ எல்லாம் புரிஞ்சுப்ப. சீக்கிரம் பரப்பிரியமில்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஹென்றி, நீங்க ஏன் இதெல்லாம் செய்யறீங்க? என்ன? நீங்க இந்தியர்களை பிழைக்க பாக்குறீங்க. ஏன்? அவங்க என்ன செஞ்சாங்க?
அவங்க எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. அவங்க நம்மளை ஏத்துக்கிட்டாங்க. இப்படி ரொம்ப உணர்ச்சி வசப்படாது. நீ யாரை பத்தி பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். எமிலினோ லெப்டினன்ட் கவர்னர். நான் யோசிச்சு தான் முடிவு பண்ணுவேன். ஆனா விஷயம் அது இல்லை. நீங்க இந்த 2 பேருக்கு நடுவுல ஏகால வெறிய கலவரம் ஏற்பட்ட நினைக்கிறீங்க? This is totally uncalled for. எமிலி, நான் சொல்றத கேட்டுக்க. பொம்பளைங்களுக்கு இடம் இந்த 4 சுவத்துக்குள்ளதான். அரசியல் விஷயத்தெல்லாம் ஆம்பளைங்க கிட்ட விட்டுடு. நீ இந்த முட்டாப்பைய ஹிக்கின்ஸ் அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்கிற நான் நினைக்கிறேன். இனிமே நீ அவங்கள சந்திக்க கூடாது. கேட்டியா? Do you hear me? நான் சொன்னதை கேட்டுதா? கேட்டேன். சரி, போகலாம். முதல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வணக்கம் சாமி. வணக்கம்ப்பா. சாமி நல்லா இருக்கணும் நீங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இந்தாங்க இது வணக்கம். பிடிங்க. சரிங்க. ஆ. அம்மா தர்மம் பண்ணுங்க. அம்மா அம்மா தர்மம் பண்ணுங்க அம்மா. அம்மா நான் விளையாட போறேன். அபய், அந்த மாங்காயை கீழே போடு. அம்மா திங்குறேனே. நாள் பூரா மாங்காய் திங்குற, அப்புறம் ராத்திரி பூரா இருமிட்டு இருக்க. போடு, அது கீழே போடு. அம்மா ஒண்ணே ஒண்ணு. சரி சரி, முதல்ல போய் உன்னோட பாடத்தை படிக்கிற வழி பாரு. அம்மா அபய், இன்னைக்கு நீ வெளிய போக கூடாது. அம்மா நான் எல்லாம் தயார் பண்ணிட்டேன். என்ன விளையாட போக விடுங்க. அங்க எனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. பாரு அபய், இன்னைக்கு என்னோட மனசு சரியில்லை. நீ இன்னைக்கு வெளியில போகாதே. உன்னோட அம்மா சொல்றத கேளு அபய். இன்னைக்கு இங்கேயே உட்கார்ந்து விளையாட. நல்ல அம்மா இல்ல. நான் சொல்றது கேளுங்க. என்ன விளையாட போக விடுங்க. எனக்கு இன்னைக்கு கபடி விளையாடி ஆகணும். இங்க கபடி விளையாட முடியாது இல்லையா? அபய், நீ நான் சொன்னா கேட்க மாட்ட. சரி போ. அபய் ஆ? நில்லு, இங்க வா, என்கிட்ட வா. என்னம்மா? அபய், கிருஷ்ணா உன்னை காப்பாத்தட்டும். அப்ப நான் போகட்டுமா? ஆ, சரி போ. நல்ல அம்மா. கடுதாசி வந்திருக்கு. கடுதாசி வந்திருக்கு. கடிதாஸ் வந்திருக்கா? ஏய் கோராங்கோ, என்னம்மா? கடிதாஸ் வந்திருக்கு பாரு. போ. இதோ வந்துட்டேன். வரேன்பா இரு. அபி விளையாட போறியா? ஆமா. இந்தாங்கம்மா. கொண்டா. யாரோட கடிதாசி? காயத்ரி எழுதிருக்கா. எனக்கு தெரியும், அவதான் போட்டிருப்பா. சரிம்மா, நான் வந்து கேட்டுக்கிறேன். அட, நீ எங்க போற? காய்கறி வாங்க போறேன். கேளு, சீக்கிரம் வா. சீக்கிரம் வந்துடுறேம்மா. மேய்ச்சிட்டு இருக்காத. துணி எப்படி? நல்ல ரகம், சாயம் போகாது. இது என்ன இந்தாங்கம்மா, வேலை? எடுத்துக்கங்க. நான் விலை கம்மியா தாங்க. ஏய் அது என்ன? இது என்னது? நல்ல துணிமா, தைரியமா வாங்கிட்டு போங்க. கலவரம் நடக்குது. என்னப்பா சொல்ற? ஆமா, உண்மையதான் சொல்றேன். கண்ணால பார்த்தேன்.
விவரமா சொல்லு. அப்பன் சொல்றேன், நீ கடை மூடு. கடை மூடிட்டு போய் என்னால நமக்கு இதோட ஒருத்தர் பார்க்கலாம். அம்மா அப்பா 2 பேருக்கும் என் வணக்கம். நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கிருஷ்ணா, இங்க எல்லாரும் என்கிட்ட ரொம்ப அன்பு காட்டுறாங்க. ஆனா நீங்க தான் இல்ல. இங்க எனக்கு எந்த குறையும் இல்ல. குறை இருந்தா அது நீங்க தான் இல்ல. நீங்க எல்லாரும் இங்க வரதா இருந்தீங்க. ஆனா ஏன் வரல? நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏமாந்து போய் இந்த லெட்டர் எழுதுறேன். நாங்க எல்லாரும் திருவிழா பார்க்க போனோம். நான் அபய்க்கு பிஸ்டல் வாங்கியிருக்கேன். வரும்போது கொண்டு வரேன். அம்மா, அப்பா எப்படி இருக்காரு? அவரோட நினைவாவே இருக்கேன். அம்மா, உங்க நினைவு ரொம்ப வருது. பவதாரணி கோபால் கிட்ட என் அன்பை சொல்லுங்க. ராஜேஸ்வரி அக்கா வீட்டுக்கு வராங்களா? வந்தா எனக்கு உடனே எழுதுங்க. அப்ப நானும் வரேன். கொரங்க அண்ணன் கிட்ட அடைங்கப்பா அடைங்கப்பான்னு சொல்லி தொல்லை கொடுக்காம இருக்க சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்காக தோத்தியும் குர்த்தாவும் வாங்கிட்டு வரேன். ஆஹா, அம்மா நான் உங்களை கனவுல பார்த்தேன். அப்புறம் ராத்திரி பூரா அழுதுட்டே இருந்தேன். அம்மா, எனக்கு உங்க எல்லாரோட நினைவு ரொம்ப வருது. நான் உங்க எல்லாரையும் பார்க்கணும். உங்க காயத்ரி காயத்ரி யாரு? நான்தாம்மா. கொரங்கோ, எதுக்காக கதவை சாத்துற? வெளியே கலவு நடக்குது. ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறாங்க. என்ன என்ன சொல்ற நீ? ஆமா ஆமா, கத்தி வாளு எல்லாம் எடுத்து அடிக்கிறாங்கம்மா. பெரிய ரகல நடக்குதுமா. ஆமா. அண்ணா அண்ணா, கொரங்கோ, ஐயோ அபயோ. அம்மா, கொரங்கோ, போ, சீக்கிரம் போ. கதவு ஜன்னல் எல்லாத்தையும் போடு, போ, போ. கிருஷ்ணா, இது இது என்ன நடக்குது? ஏன் அபய்?
கிருஷ்ணா எல்லாரையும் காப்பாத்து. யாரு யாருங்க? நான் தான் ரஜினி. சீக்கிரம் கதவு தரேன். குருகு இத பாரு. சீக்கிரம் கதவு தரேன். வந்துட்டேன். கிருஷ்ணா கிருஷ்ணா. ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. எல்லாரும் வீட்டுல தானே இருக்காங்க. இல்ல இல்ல அவன் காலையில போனவன் இன்னும் வரவே இல்ல. ஓ கிருஷ்ணா. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க போகாதீங்க, நீங்க போகாதீங்க. ஆனா நம்ம அவன் எப்படி வீட்டுக்கு வந்து சேருவான்? உனக்கு தெரியாது ரஜினி, நிறைய பேர் அடிபட்டு இருக்காங்க. நாலா பக்கமும் ரத்தமும் போனமும் தான் கிடக்கு. நான் கடையில் இருக்கும் போதே கலவரம் தொடங்கிடுச்சு. கிருஷ்ணா கிருஷ்ணா ஏ அபய் கிருஷ்ணா கிருஷ்ணா அவன் எங்க போனான்னு ஒரு விவரமும் தெரியலையே. ஊர் பூரா கலவரம் நடக்குது. ஓ ரஜினி, ஊர் பூரா ரத்த ஆறு ஓடுது. நான் என்ன செய்ய போறேன்? நீ அவனை போகவே விட்டுருக்க கூடாது ரஜினி. நான் அவனுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அவன் நான் சொன்னதை கேட்கவே இல்ல. இங்க இருந்து ஓடி போயிட்டாமா. அபே சின்ன குழந்தை ரஜினி. ஆனா நீ அவனை அவன் வந்துட்டான். அவன் வந்து சீக்கிரம் போங்க, போய் பாருங்க. வந்துட்டேன் அபே, வந்துட்டேன். வரேன். கோர்முகன் பாபு, நான் பஜார்ல இருந்து வரேன். பூரா கடத்தருவும் நாசமாயிடுச்சு. எல்லா கதவையும் சாத்தி பத்திரமா இருங்க. நான் அப்புறமா வரேன். அப்புறமா பார்க்கலாம். நான் வரேன். கிருஷ்ணா கிருஷ்ணா அவன் எங்க போயிருப்பான்? பாரு ரஜினி, நீ தைரியமா இருக்கணும். ஸ்ரீகிருஷ்ணன் எல்லாத்தையும் பார்த்துப்பா. தைரியமா இரு ரஜினி. அம்மா கதவு தரங்க. அம்மா அம்மா கதவு தரங்கம்மா. எங்க போன நீ? எங்க போன நீ? உன்னை எத்தனை தடவை நான் சொன்னேன்? சொன்னது கேட்க போனேன். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என் உயிரியா விட்டுருப்பேன். வா உள்ள வா. வா 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 வா. ஒன்னாகாது. வா 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 வா. இப்படி உட்கார். வா உட்கார். கோரங்கோ, போய் தண்ணி கொண்டு வாப்பா. இதை கொண்டு வரீங்க. அம்மா கிட்ட உட்காருங்க. அப்பா, அவங்கள யாரு? ஏன் அடிக்க வந்தாங்க? அபே, அவங்களும் நம்மளை போல மனுஷங்க தான். நல்லது கிட்ட தெரியாம இருக்காங்க.
ஸ்ரீகிருஷ்ணன் தான் உங்களுக்கு புத்தியை கொடுக்கணும். ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஏன் இந்த அநியாயம் நடக்குது? ரொம்ப பெரிய அநியாயம் நடக்குது. ஜனங்க சாகறாங்க. இப்படியே இது நடந்தா அப்ப ரத்த வெள்ளம் தான் ஓடும். கிருஷ்ணா கிருஷ்ணா, அதுக்கப்புறம் பல வீடுகள் அழிஞ்சு போயிடும். வெறுப்புங்கிற ஜனங்க மத்தியில நாலா பக்கமும் பரவிடும். ஜனங்களுக்கு மத்தியில தர்மம் ஜாதி பேதங்கிற செவரை எழும்பிருச்சு. அதனால இந்தியா பலவீனமாயிடும். இந்தியா பலவீனமாயிடும்.